பார்த்தீங்கன்னா, 1000 கணக்கான முத்திரைகள் இருக்கு. ஆனா, எல்லாத்துக்கும் ஒரு கிங் ஆஃப் முத்ரான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு முத்திரையை பயன்படுத்தினாலே ஆல்மோஸ்ட் எல்லா முத்திரையுமே ஆக்டிவேட் ஆகும். அந்த முத்திரை தான் சின்முத்திரான்னு சொல்றது. ஆள்காட்டி விரல் வந்து உள்பக்கமாக நல்ல ரவுண்டா வரணும். அத தம் ஃபிங்கரால இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த முத்ரா பேரு சின்முத்ரா. சில பேர் இப்படி வச்சு பழகுவாங்க. ஆனா, இது வந்து ஒரு பேசிக்கான பீப்புள் பண்றது. பட் ஹைலி சின்முத்ராவுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ஆமா. இந்த முத்ரா தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எங்க வேணாலும் உட்கார்ந்து தவம் பண்ற முத்ரா வந்து சின்முத்ரா. இந்த முத்ரால என்ன காரணம்னா, இந்த தம் ஃபிங்கர் வந்து நம்மளுடைய மூச்சு சொல்றது, மூக்க சொல்றது, மூச்சை சொல்றது. இந்த ரவுண்டு சர்க்கிள் அப்படின்றத இந்த வாயு, இந்த ஆள்காட்டி விரலும் தம் ஃபிங்கரும் பார்த்தீங்கன்னா, வாயு நமக்குள்ளவே ஏங்க வைக்கிற நிலைக்கு கொண்டு போறது இந்த முத்ரா. மூச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே வருதோ, நம்ம எண்ணங்கள் அதிகமா இருக்கு, எமோஷனல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுவே மூச்சோடைய அளவு குறைஞ்சது அப்படின்னா, நீங்க கேட்ட மாதிரி அந்த எண்ணங்கள் குறையும். மூச்சோடைய அளவை பேஸ் பண்ணி தான் எண்ணங்களுடைய அழுத்தமும் இருக்கும். அப்ப எண்ணங்களுடைய அழுத்தம் குறையணும்னா மூச்சோடைய அளவு குறையணும். அளவு என்பது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 2 மூச்சு, 3 மூச்சு, 4 மூச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, தானாவே இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த விஷயம் வந்து இந்த முத்ரால கிடைக்குது. இது ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது. அதனால இந்த முத்ரா வந்து எந்திரிச்ச உடனே உட்காரலாம். இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த முத்ரால உட்கார்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சுனே நீங்க தியானம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த